வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சியில் கருணாநிதி பெயரில் உலக தரத்தில் நூலகம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சேலத்தில் நூலகம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கலாம் என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும், சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை பெற மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். தேர்வுகளின் வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் நேர்மையான முறையில் விசாரணை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி. நீட் முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்டில் பள்ளி முதல்வரிடம் விசாரணை. எஸ்பிஐ வங்கியில் வினாத்தால் வைக்கப்பட்டிருந்ததா என ஊழியரிடம் விசாரணை. நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும். மன்னர் ஆட்சியை பிரதிபலிப்பதாக கூறி சமாஜ்வாதி எம்பி சௌத்ரி கோரிக்கை. செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதியின் கோரிக்கை நியாயமானது என டி.கே.எஸ். இளங்கோவன் வரவேற்பு. சரியான கோரிக்கை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் ஆதரவு. சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எழும்பூரில் போராட்டம். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்தித்து முறையிடுகிறது தேமுதிக. அதிமுக எம்எல்ஏக்களின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பிரேமலதா அறிவிப்பு. விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். சீமான், அன்புமணி ஆதரவு கோரிய நிலையில் முன்னாள் அமைச்சர் செம்மலை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உறுதி. தொடர் மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை எட்டியது. அணையில் இருந்து 11,000 கனஅடி நீர் பவானி ஆற்றில் திறப்பு. கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. பேச்சிப்பாறை அணையில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து சீரானதால் பழைய குற்றாலம், சிற்றருவி, ஐந்தருவியில் குளிக்க 3 நாட்களுக்கு பின்னர் அனுமதி. குற்றாலம் மெயின் அருவியிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். கோவையில் வயர்களுடன் திடீரென சாய்ந்த மின்கம்பம். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் கீழே விழுந்த நிலையில் காயத்துடன் உயிர் தப்பினார். கன்னியாகுமரியில் முதல் திருமணத்தை மறைத்து 2வது திருமணம் செய்த காவலர். தாலி கட்டிய பிறகு உண்மை தெரிய வந்ததால் தாக்கிய மணமகள் வீட்டினர்.
கேரளாவில் இருந்து டெல்லி சென்ற ரயிலில் பெர்த் அறுந்து விழுந்ததில் கீழ்ப்படுக்கையில் இருந்தவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்து ஒரு வாரமாக சிகிச்சை பெற்ற நிலையில் மரணம். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையமும் திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையமும் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருவதாக கூறினார். அந்த வகையில் மின்வாகன உற்பத்தியில் வளர்ந்து வரும் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பேசிய அவர் திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு களஞ்சியமாக அது அமைந்துவிடும். இதேபோன்று சேலத்திலும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ அருள் கோரிக்கை வைத்தார். ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்ட்ல தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ற கருணா அவருடைய முகத்திலே தெரிகிறது. இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த நிதிநிலை அறிக்கையில் சேலத்தில் நூலகம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்று கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.